இன்னைக்கு ஸ்கெட்சில் இருக்க ஒரு சில டூல் வந்து பற்றி பார்ப்போம். லைனு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் இந்த 3 டூல் வந்து பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸு அப்படி ஒரு சாலிட் மாடலோட சர்ஃபேஸு அப்படி இல்லாட்டி பிளேன் வந்து நமக்கு தேவைப்படும். நான் இந்த இடத்துல ஆல்ரெடி நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரியேட் பண்ணுறதுனால எனக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட்டோ எதுவும் கிரியேட் பண்ணலை. ஸோ நான் அதனால பிளேனை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துட்டு இங்கே ஸ்கெட்ச் ஆப்ஷன் காட்டும், அப்படி மேலே ரிப்பன் பார்ல வந்து ஸ்கெட்ச் ஆப்ஷன் வந்து காட்டும் டூல் பார்ல. இப்போ நான் ஸ்கெட்ச் ஆப்ஷனை கொடுக்குறேன். ஸ்கெட்ச் ஆப்ஷன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆனால் ஓரியன்டேஷன் வந்து எனக்கு இன்னும் மாறல. ஸ்கெட்சுக்கான ஓரியன்டேஷன் மாறல. எனக்கு இந்த வீலை வச்சு ஸ்கெட்சு ட்ராப் பண்ண முடியாது கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கெட்ச் வியூன்னு சொல்லிட்டு. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்கெட்ச் வியூ வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லைன் வந்து இருக்கு. லைன் செயின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைன் டேஞ்சன்ட்டு. லைன் செயின் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வரைகிற லைன் தான். இப்போ 2 பாயிண்ட் வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணுறோம்ல, இதுதான் லைனு. இதை வந்து எப்படி வேணுமோ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு எஸ்கேப் அமுக்குனீங்க அப்படின்னா, கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில டைமென்ஷன் வந்து அதுவாக எடுத்துக்கிறோம். அதாவது இந்த லைன் காமனாக எவ்வளோ வரைஞ்சிருக்கோமோ அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம டைமென்ஷன் வேணும் அப்படின்னா இதை டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது வந்து நார்மல் லைனு. ஸோ இதில் டேஞ்சன்ட், அதாவது லைன் டேஞ்சன்ட் இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு இந்த லைன் வந்து ட்ராப் பண்ண முடியல, ஆக்டிவேட் ஆகலை. ஏன் அப்படின்னா இதை வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன், இதை வந்து ஒரு சர்க்குலோ ஒரு ஆர்க்கோ வந்து இருக்கு அப்படின்னா அதோட டேஞ்சன்ட், அதுக்கு டேஞ்சன்ட் லைன் நான் ட்ராப் பண்ணுவோம்ல, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் டேஞ்சன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் டேஞ்சன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ 2 சர்க்கிள் வந்து இருக்கு. நான் அந்த 2 சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். எனக்கு இதை இப்போ வந்து ஒரு டேஞ்சன்ட் லைன் வரையணும் அப்படின்னா லைன் டேஞ்சன்ட்டை கிளிக் கொடுத்துட்டு இந்த சர்க்குளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா லைன் வருதா, இது வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணாலே போதும், 2 சர்க்கிளுக்கு இடையில வந்து ஒரு லைன் டேஞ்சன்ட்டாக ட்ராப் ஆகும். ஓகேவா? இது வந்து டேஞ்சன்ட் லைன். இது வந்து நார்மலாக சர்க்குலோ ஆர்க்கோ இல்லாமல் அந்த கமாண்டை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அது வந்து ஆக்டிவேட்டில் இருக்காது. ஓகேவா? நமக்கு லைனும் ஆர்க்கோ வந்து வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டே ஆக்டிவேட்டே ஆகும். அதுக்கப்புறம் ரெக்டாங்குலரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள். ஓகேவா? இது வந்து ஒரு கார்னரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம 4 சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து கார்னர் ரெக்டாங்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள் வந்து பார்ப்போம். சென்டர் ரெக்டாங்கிள்னா சென்டர் பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்குலர் வந்து ட்ரா பண்ணுறது ஈக்குவலாக, அதாவது 2 சைடும் 4 சைடு ஈக்குவலாக மூவ் ஆகும். ஓகேவா? ரெக்டாங்குலர். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை கஸ்டமைஸும் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டு அது தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷனையும் நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸ்லாண்டர் ரெக்டாங்குலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இன்னொரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும், எந்த சைடு வேணும்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் வந்து ஒரு ஆங்கிள ஸ்லாண்டடாக இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ட்ராப் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இன்னொரு பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஐ மீன் ரைட்டும் லெஃப்ட்டும் மூவ் பண்ணிக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது, அப் அண்ட் டவுன் வந்து இந்த மாதிரி மூவ் பண்ண முடியாது ஸ்லாண்டர் ரெக்டாங்குலர் வந்து. ஓகேவா? பேரலோகிராம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ட்ராப் பண்ணிக்க முடியும். ரெண்டுக்கும் இதான் வித்தியாசம். சர்க்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பாயிண்ட், சென்டர் அண்டு பாயிண்ட்னு வந்துருக்கா. இது வந்து நார்மல் சர்க்கிள். சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ரேடியஸோ டயாமீட்டரோ கொடுத்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்க முடியும். ஓகேவா? கான்சென்ட்ரிக் அப்படின்றது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டூல் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா எனக்கு ஆக்டிவேட் ஆகலை. இந்த ஐகான்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்கும். ஐ மீன் நான் ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி நம்ம கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து வரைகிறது.
அதாவது இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணா போதும், இன்னொரு சர்க்கிள் வெளியில வரும், அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதை வந்து டூலை வந்து டீஆக்டிவேட் பண்ற வரைக்கும் இந்த மாதிரி சர்க்கிள் வரையணும்னு நீட் இருந்தால் இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி 3 பாயிண்ட் சர்க்கிள், 3 பாயிண்ட் தேவை, 1 பாயிண்ட், 2 பாயிண்ட், 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டும் டேஞ்சண்டா அந்த சர்க்கிள் வந்து வரும். அதாவது இந்த நம்ம அந்த பிளேஸ் பண்ற 3 பாயிண்ட்டுக்குள்ள அந்த சர்க்கிள் வந்து வரும். ஸோ இதை தான் 3 பாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு 3 லைன் வந்து தேவைப்படும். இப்போ நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைகிறேன். எனக்கு இதுக்குள்ள சர்க்கிள் வேணும் அப்படின்னா டேஞ்சண்ட் எடுத்துட்டு எனக்கு இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைன், எனக்கு 3 லைனுக்கு டேஞ்சண்டா எனக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது லைன் இல்லாத பட்சத்தில் 3 பாயிண்ட் சர்க்கிள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல லைன் இருக்கு, அதாவது 3 பாயிண்ட் சர்க்கிள் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்க சர்க்கிள் 3 சர்க்கிள் வச்சுமே நீங்க இதை டேஞ்சன்ட் வந்து எடுத்து வரையலாம். இப்போ எனக்கு இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. இப்போ நான் டேஞ்சன்ட் வந்து எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் இதுக்கும் டேஞ்சன்ட் வேணும் அப்படின்னா சர்க்கிளை வச்சுமே நம்ம டேஞ்சன்ட் எடுத்து வரையலாம். இப்போ இந்த 3 சர்க்கிளுக்கும் டேஞ்சண்டா இந்த சர்க்கிள் வந்து பிளேஸ் ஆயிருக்கும். ஓகேவா? அதே மாதிரி லைனும் வந்து லைன் இருந்தாலும் நம்மளால டேஞ்சன்ட் சர்க்கிள் வந்து வரைய முடியும். 3 பாயிண்ட் சர்க்கிள் நார்மல் தான். இப்போ முன்னிக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா நம்ம 3 பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வரைகிறதுக்கு 3 பாயிண்ட் சர்க்கிளும், இல்லை ஆல்ரெடி சர்க்கிளோ இல்லை லைனும் இருக்கு அப்படின்னா அதை டேஞ்சண்டா வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கும் இந்த கமெண்ட் வந்து யூஸ் ஆகும்.